ஓரளவு நிலைமை வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த வீக்கெண்ட், இந்த சனி ஞாயிறும் ஒரு அமைதியாக போகுமாக இருந்தால், அத்துடன் இந்த தமிழர்கள் லண்டனை சுற்றிய பகுதிகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று வியாபார காரணங்களுக்காகவும் பல வேலை வாய்ப்புகள், பொருளாதார காரணங்களுக்காக, ஆகவே அந்த ஒன்றொன்று வியாபார ஸ்தாபனங்கள் குறிவைக்கப்பட்டதும் அது தமிழர்கள் என்று அல்ல, முக்கியமாக வியாபார ஸ்தாபனங்கள் மாத்திரம் இல்லாமல் அகதிகள் தங்கியிருக்கும் குடியிருக்கின்ற இடங்கள், மற்றது அகதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணிகளுக்கும் அவர்களுடைய அந்த புலனாய்வு குறைவாக இருந்திருக்கலாம். மற்றது இந்தளவு தூரம் அவர்கள் தூண்டிவிட்டு மக்களை கலவரத்தில் ஈடுபடுத்த அந்த தகவலை பாவித்து தான் தற்பொழுது அவர்கள் ஒரு வாரத்திற்குள் கிட்டத்தட்ட இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த பயண எச்சரிக்கைகள் வருவது வழக்கம் என்று சொன்னால், நாங்கள் இந்த இடத்திலேயே வாழ்பவர்கள் எந்தெந்த பகுதிகளில் இந்த விஷயங்கள் நடக்குது, எந்தெந்த பகுதிகளில் விடயங்கள் கைவிட்டு போகலாம் என்ற பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் சட்டவாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய அருண் கணநாதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். பிரித்தானியாவின் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது? கடந்த ஒரு வாரமாக மிகவும் மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கொண்டிருந்த பிரித்தானியாவினுடைய நிலவரம் இப்போது எப்படி இருக்கின்றது? இந்த நிலவரம் எழுவதற்கு மூல காரணமாக அங்கு இருந்த விடயம் என்னவாக இருக்கின்றது? தற்பொழுது நேற்றில் இருந்து கூடுதலாக புதன்கிழமையில் இருந்து ஓரளவு நிலைமை வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வீக்கெண்ட், இந்த சனி ஞாயிறும் ஒரு அமைதியாக போகுமாக இருந்தால், அத்துடன் இந்த கலவரம் முடிவுக்கு வரும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையை பார்த்தால், இங்கு இருக்கின்ற சில மக்களுக்கு இந்த பல காரணிகள் இருக்கின்றன. முக்கியமாக அவர்களுடைய அந்த வாழ்வாதாரம் அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்ற ஒரு 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 பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் குடியேறிகள், இமிகிரன்ஸை அவர்களுடைய வாழ்க்கை தங்களுடைய விட மேம்பட்டு இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். ஒன்று. இரண்டு, அவர்கள் இந்த நாட்டுக்குள் வருவதனால்தான் தங்களுடைய வாழ்க்கையிற்கான சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், வைத்தியசாலை வசதிகள், பாடசாலை வசதிகள் அனைத்தும் பாதிக்கப்படுவதற்கு இந்த குடியேறிகள் காரணம் என்ற ஒரு அரசியல் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் அந்த பொருளாதார பிரச்சனையை சந்திக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றதும் என்பது உண்மையான ஒரு விடயமாகும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமாக ஒரு நாட்டின் பொருளாதாரம் சற்று சரிந்திருக்கும் பொழுது, இப்படியான வேறுபாடுகள், மக்களுக்கு பொருளாதார வேறுபாடுகள் எழும் பொழுது, அதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து வலதுசாரி அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சந்தர்ப்பவாதிகளாக இருக்கலாம், தீவிரவாதிகளாக இருக்கலாம், அவர்கள் மக்களிடையே அந்த வெறுப்பை தூண்டி குடியேறிகளாக வந்தவர்களாக இருக்கலாம், மற்ற இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டுவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பிரித்தானியாவில் பல இடங்களில் இப்போது அந்த கலவரமான சூழ்நிலை தணிந்திருக்கின்றதா, அல்லது இன்னும் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கால அவகாசம் தேவையாக இருக்கின்றது?
லண்டனை பொறுத்த மட்டில் பொதுவாக ஆரம்பத்தில் இருந்தே ஓரளவு சுமூகமான சூழ்நிலை தான் நிலவி வருகின்றது. எனினும் பிரித்தானியாவினுடைய மற்ற பகுதிகளில் தான் முக்கியமாக இந்த பொருளாதார அவர்களுடைய பொருளாதார வாழ்வியல் வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற வெள்ளை இன மக்கள் இப்படியான இந்த புரோபகேண்டா இந்த கேம்பெயினுக்கு ஈடுபட்டு சில வன்முறை செயல்களில் ஈடுபட்டார்கள். அது தற்பொழுது ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிகமாக இதே மாதிரியான ஒரு சுமூகமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அங்கு அதிக அளவில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் கூட இந்த கலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக லிவர்பூலில் இருக்கக்கூடிய நூலகம் எரிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் ஒரு சிலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த தகவலில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? அந்த நூலகம் எரிக்கப்பட்டமையும் அந்த பகுதியினுடைய நிலவரங்களும் இப்போது எப்படி இருக்கின்றது? இன்று முதல் 80களில் 90களில் வந்து தமிழர்கள் லண்டனை சுற்றிய பகுதிகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று வியாபார காரணங்களுக்காகவும் பல வேலை வாய்ப்புகள் பொருளாதார காரணங்களுக்காக இங்கிலாந்து பிரித்தானியா பூராக தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். முக்கியமாக பல பேர் வந்து வியாபாரம் திறம்பட நடத்தி வருகின்றார்கள். ஆகவே அந்த ஒன்றொன்று வியாபார ஸ்தாபனங்கள் குறிவைக்கப்பட்டதும் அது தமிழர்கள் என்று அல்ல, அவர்கள் வெள்ளையர்கள் அல்ல என்ற அடிப்படையில் இனவாத அடிப்படையில் குறிவைக்கப்பட்டதும் சிலர் தாக்கப்பட்டதாகவும் அறிகின்றேன். எனினும் பரவலாக தமிழருக்கு எதிராக ஒரு கலவரம் உருவாயின என்று கூற முடியாத உறுதியாக பொதுவாக வெள்ளை இனம் இல்லாத மக்களுக்கு எதிரான ஒரு சில வன்முறைகள் ஆங்காங்கே நடந்திருக்கின்றது. சில இடங்களில் பரவலாக நடந்தது. எனினும் அந்த கலவரம் வந்து தற்பொழுது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஓரளவு. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அல்லது நீங்கள் அறிந்த தகவல்களின் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள் தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டமையானது ஒரு திட்டமிடப்பட்ட போராட்டக்காரர்களின் சதி என்று பார்க்கின்றீர்களா, அல்லது அதனுடைய சூழ்நிலையின் பின்னணி ஒரு சாதாரணமாக நடந்ததாக பார்க்கிறீர்களா? அதில் பங்கு பெற்றின பல பேர் வந்து திட்டமிட்டவர்கள் என்று கூற முடியாது. எனினும் இதற்கு பின்னால் இருக்கின்ற சதிகாரர்கள் வந்து பல திட்டமிடல்களை செய்திருக்கின்றார்கள். முக்கியமாக வியாபார ஸ்தாபனங்கள் மாத்திரம் இல்லாமல் அகதிகள் தங்கியிருக்கும் குடியிருக்கின்ற இடங்கள், மற்றது அகதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணிகளுக்கும் வந்து எத்தனையோ பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்து வருகின்றது. அப்படியான விடயங்கள் வந்து இதன் பின்னால் இதை வழிநடத்துபவர்கள் வந்து அந்த இனவாதிகள் வந்து திட்டமிட்டுத்தான் செய்கின்றார்கள். எனினும் ஆரம்பத்தில் வந்து மிகவும் மக்கள் அந்த சிறுவர்கள் கடந்த கிழமை கொல்லப்பட்டதின் பின்னணியில் வந்து ஒரு அகதி அந்தஸ்து கேட்டவர், ஒரு வள்ளத்தில் போட்டில் வந்து அகதி அந்தஸ்து கேட்டவர், அவருடைய மதம் வந்து இஸ்லாம் என்ற இப்படியான ஒரு பொய் பரப்புரையின் அடிப்படையில் தான் தூண்டி விடப்பட்டு இந்த கலவரம் ஆரம்பித்தது. அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து மிகவும் திட்டமிடலில் இருந்தார்கள் என்று குறிப்பிடுவது கஷ்டம். எனினும் இதன் பின்னால் இந்த பொய் செய்திகளை பரப்புவர்கள் இந்த இடங்களை குறிப்பிட்டு இந்த இடங்களை போய் தாக்குங்கள் என்று குறிப்பிடுபவர்கள் வந்து மிகவும் ஒரு வலதுசாரி இனவாத அரசியல் பின்னணியை கொண்டவர்கள், தீவிரவாதிகள். அவர்களைத்தான் தற்பொழுது காவல்துறை வந்து மிகவும் கண்ணியமாக இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அவர்கள் தொடர்பாக இருந்த தங்களுடைய புலனாய்வை வந்து வலுப்படுத்தி பல கைதுகளை செய்திருக்கின்றார்கள். அதன் மூலம் ஓரளவு இந்த நிலைமை தற்பொழுது கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் அதிக அளவில் சலுகைகளோடு பிரித்தானியாவில் கவனிக்கப்படுகின்றமையும் இந்த போராட்டத்தினுடைய பின்னணியாக இருக்கின்றதா? அப்படியான ஒரு குறையை சொல்லி இந்த இனவாதத்தை தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அகதி அந்தஸ்து கேட்பவர்களுக்கு அந்த வேலை அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு வேலை அனுமதி கொடுக்கப்படாத பட்சத்தில் வந்து அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு இடமும்
ஒரு சாப்பிடுவதற்கான ஒரு உணவு வசதிகளை அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது வந்து இந்த நாட்டினுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்றது. மற்ற இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வந்து மிகவும் ஓரளவு கரிசனை உள்ளவர்கள், கம்பேஷனேட்டான மக்கள். ஆகவே அவர்கள் வந்து அகதி அந்தஸ்து, அது முக்கியமாக போட் அரைவல்ஸ் விடயத்தில் வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவரும் வந்து கொல்லப்படுவதையோ அல்லது இனவாதிகளால் தாக்கப்படுவதையோ அல்லது வந்து அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்படுவதையோ வந்து இங்கு பிரித்தானியா வாழ் மக்கள் 99% மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர்களுக்கு சில அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இதன் அவர்கள் தொடர்ந்து இந்த ஹோட்டல்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுவதற்கு 2 முக்கிய காரணங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு வேலை அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. 2வது வந்து அவர்களுடைய விண்ணப்பங்களை வந்து சரியான கால அட்டவணையின் கீழே வந்து பரிசீலனை செய்து முடிவுகள் எட்டப்படாததும், பல வருடமாக அவர்கள் முடிவில்லாமல் இருப்பதும் தான் இந்த சூழ்நிலைக்கு காரணம். ஆகவே அதையும் இந்த புதிய அரசாங்கம் தங்களுடைய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது தாங்கள் அகதி வழக்குகளை இழுத்தடிக்காமல் ஒரு காலப்பகுதியில் வந்து முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அந்த முயற்சிகளும் இறங்கி இருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதும் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது லேபர் கட்சி என்றபடியால் இந்த வலதுசாரி சக்திகள் வந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் குடியேறிகளுக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்ற ஒரு மாயை, ஒரு பெர்செப்ஷனை வந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் தான் இந்த லேபர் கவர்மெண்ட் வந்தவுடன் இப்படியான கலவரங்களை இவர்கள் தூண்டிவிடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அரசாங்கத்தினுடைய முயற்சியினால் வந்து காவல் அதிகாரிகள், போலீசாருடைய பங்களிப்பினாலும் வந்து இந்த நிலைமை வந்து தற்பொழுது ஓரளவு நிலைமைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சட்டத்தரணிகளுடைய இடங்கள் கூட இலக்கு வைக்கப்பட்டார்கள். தமிழ் சட்டத்தரணிகள் உட்பட பிரித்தானியாவில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவாக பணி செய்கின்ற சட்டத்தரணிகளுடைய இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டதா, அல்லது அவர்கள் இலக்கு வைத்த சட்டத்தரணிகள் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள்? சட்டத்தரணிகள் என்று கூறும் பொழுது அவர்கள் இன ரீதியாக அவர்கள் பாரபட்சம் காட்டவில்லை. முக்கியமாக அகதிகளுக்காக, குடியேறிகளுக்காக யார் யார் சட்டத்தரணிகளாக செயற்பட்டார்களோ அவர்கள் வெள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது மாற்று இனத்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அப்படியான ஒரு பொதுவான என்றால் இந்த இமிகிரேஷன் சட்டத்தரணிகளால் தான் இந்த குடியேறிகள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று இன்னொரு ஒரு பரப்புரையை இவர்கள் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த வலதுசாரி தீவிரவாதிகளுடைய அந்த பரப்புரையின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தரணிகளும் வந்து குறிவைக்கப்பட்டார்கள். எனினும் அதற்கான தகுந்த பாதுகாப்பை காவல்துறை வழங்கியதாலும் அதற்கு ஆதரவாக சாதாரண பொதுமக்கள் கடந்த புதன்கிழமை என்று நினைக்கின்றேன், லண்டனில் ஒரு இடத்தில் ஒரு சட்டத்தரணி அலுவலகம் குறிவைக்கப்படலாம் என்பது செய்தி பரவி இருந்தது. அதை பாதுகாப்பதற்கு காவல்துறை முதல் தங்களுடைய பாதுகாப்பை வழங்கியிருந்தது. அதன் பின்னர் சாதாரண பொதுமக்கள் திரளாக திரண்டு அங்கு இந்த இனவாதத்துக்கு எதிரான ஒரு குரலை வலுவாக எழுப்பியதனால் வலதுசாரிகள் வந்து அந்த இடத்தை முற்றுகையிடவும் இல்லை, தாக்க முயற்சி செய்யவும் இல்லை. ஆகவே இதில் இன்னொரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று சோசியல் மீடியா வகை ஊடாக பல பொய் தகவல்களை இலகுவாக பரப்பக்கூடியதாக இருப்பதனால் அல்லது இந்த ஒரு கிளியூட்டும் பயமூட்டும் விடயத்தில் வந்து இந்த சோசியல் மீடியா ஊடாக இலகுவாக பல இந்த தீவிரவாதிகள் செயற்படக்கூடியதாக இருப்பதனால் இப்படியான செய்திகள், இந்த இடம் தாக்கப்படலாம், அந்த இடம் தாக்கப்படலாம் என்ற ஒரு பீதியை மக்களிடையில் இலகுவாக விதைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் காவல்துறையின் செயற்பாட்டாலும் அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளாலும் சாதாரண மக்கள், இந்த இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பெரும்பான்மையின மக்கள் பெருந்திரளாக இதுக்கு எதிராக
திரும்புவதனாலும் வந்து இந்த வலதுசாரி தீவிரவாதிகளுடைய முயற்சி வந்து தற்பொழுது தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் மேற்கத்திய நாடாக இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் கூட அவங்களுடைய கடமைகளில் மிகவும் அவதானமாகவும் கண்டிப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். இப்படியான ஒரு கலவரம் ஒன்று வருகின்ற போது சட்டம் ஒழுங்கு ஏன் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் கட்டுப்படுத்துவதில் சற்று தாமதம் இருக்கின்றது? இதில் 2-3 விடயங்கள். ஒன்று வந்து நாங்கள் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற போக்கில் வந்து சாதாரண மக்களை அப்பாவிகளை தவறாக குறிவைத்தால் அல்லது கைது செய்தால் வந்து அது இன்னும் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே காவல்துறை வந்து இந்த விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டி இருக்கின்றது. இரண்டாவது வந்து இந்த அந்த சிறுவர்கள் கொல்லப்பட்ட அந்த கொடூர சம்பவத்துடன் வந்து இப்படி உடனடியாக இவர்கள் செய்யப்படுவார்கள் என்ற புலனாய்வோ எதிர்பார்ப்போ வந்து இவரிடமும் இருக்கவில்லை. ஆகவே அதை அறிந்து கொள்வதற்கு சில நாட்கள் இருந்தன. அந்த காலப்பகுதியில் வந்து இவர்கள் அதை சந்தர்ப்பமாக பாவித்து இந்த தீவிரவாதிகள் சில வன்முறைகளை வெற்றிகரமாக கட்டவிழ்த்து விடக்கூடியதாக இருந்தது. எனினும் அதன் பின்னர் காவல்துறையினுடைய செயற்பாட்டினால் வந்து அரசியல் தலைவர்களுடைய செயற்பாட்டினாலும் முக்கியமாக சாதாரண மக்கள் இதற்கு எதிராக திரளுகின்ற ஒரு தன்மை உருவாகினாலும் வந்து இன்று நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. பொதுவாக இப்படியான வளர்முக நாடுகளினுடைய புலனாய்வு கட்டமைப்பு மிகவும் பலமாக இருப்பது வளமை, அவ்வாறுதான் இருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு புதிய அரசாங்கம் பதவியேற்கின்றது, எதிர்பாராத விதமாக ஒரு வாரத்துக்கு மேலாக நாடு முழுமையாக செயலிழக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்த புலனாய்வு துறையினால் இந்த விவகாரத்தை முறையாக கண்காணிக்க தவறிவிட்டார்களா, அல்லது புலனாய்வு தகவல்களை சேமிப்பதில் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிரான ஒரு விடயம் இவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கின்றதா? இந்த விடயத்தில் புலனாய்வுத்துறை பிரித்தானியாவில் தோல்வியடைந்திருக்கிறது. இந்த விடயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரித்தானியா புலனாய்வுத்துறையை பொறுத்த மட்டில் முக்கியமாக அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் போன்றவர்களை கவனிப்பது, வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற அச்சுறுத்தல்கள் விடயத்தில் தான் அதிக அக்கறை, முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக அவர்கள் ட்ரீட் பண்ணி வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வலதுசாரி தீவிரவாதம் இவ்வளவு தூரம் ஒரு செயல் திறனுடன் இயங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது என்பது பற்றிய விடயத்தில் வந்து அவர்களுடைய அந்த புலனாய்வு குறைவாக இருந்திருக்கலாம். மற்றது இந்தளவு தூரம் அவர்கள் தூண்டிவிட்டு மக்களை கலவரத்தில் ஈடுபடுத்த முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் அல்லது அந்த கணிப்பும் வந்து அவர்களிடம் குறைவாக இருந்திருக்கலாம். இந்த காரணங்கள் இருந்திருக்க கூடும் தான். ஆனால் இந்த கிழமை சம்பவங்கள் என்பது வந்து அவர்களுடைய புலனாய்வை வந்து இன்னும் வலுத்தீட்டி இருக்கின்றது. இந்த கலவரத்தின் ஊடாக யார் யார் அதில் ஈடுபடுகின்றார்கள், யார் யார் தூண்டுகின்றார்கள், முக்கியமாக ஆன்லைன் விடயத்தில் வந்து யார் யார் பின்னிலிருந்து செயற்படுகின்றார்கள் என்ற அதிகமான தகவல்களை அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த தகவலை பாவித்து தான் தற்பொழுது அவர்கள் ஒரு வாரத்திற்குள் கிட்டத்தட்ட இந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியாக பயண எச்சரிக்கைகள் கூட விடுக்கப்பட்டிருந்தன. இப்போது பயண எச்சரிக்கைகள் அல்லது விமான நிலையங்களுடைய செயற்பாடுகள் முழுமையாக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதா? ஒட்டுமொத்தத்தில் பயண எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு நிலவரம் மோசமாகியதை உங்களால் உணர முடிந்ததா அங்கு வசிக்கின்ற என்கின்ற வகையில்? 2-3 விடயங்கள். இப்போ ஒரு பயணிகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலையை அந்த துரிதமாக கணிக்கின்ற நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த பயண எச்சரிக்கைகள் வருவது வழக்கம் என்று சொன்னால், நாங்கள் இந்த இடத்திலேயே வாழ்பவர்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் இந்த விஷயங்கள் நடக்குது, எந்தெந்த பகுதிகளில் விடயங்கள் கைவிட்டு போகலாம் என்ற அறிவு நமக்கு இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இந்த சமூகத்தில் வாழ்பவர்கள். ஆகவே ஹாலிடே மேக்கர்ஸாக பயணிகளாக வருபவர்களுக்கு அந்த அறிவில்லாமல் எது பிரச்சனைகளுக்குள்ள போயிடலாம் என்ற ஒரு
ஒரு ஒரு முற்பாதுகாப்பு காரணத்துக்காகத்தான் இந்த எச்சரிக்கைகள் விடப்படுகின்றன. அது தவிர உங்களுக்கு தெரியும், இதில் இந்த பயண எச்சரிக்கை விடயத்தில் வந்து போமுறை அரசியலும் இருக்கின்றது. ஆகவே பிரித்தானியா வந்து இப்படி ஒரு கலவரத்தை சந்தித்திருக்கின்றது, லோ அண்ட் ஆர்டர் விடயம் வந்து மோசமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதில் வந்து வெளிநாட்டு சக்திகளுக்கு சில ஒரு அரசியல் நோக்கங்களும் இருந்திருக்கலாம். ஒன்று உண்மையான அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கமும் இருக்கின்றது. அத்துடன் பிரித்தானியாவினுடைய அந்த இமேஜை வந்து சற்று குறைத்து கொள்ள வேண்டும் என்ற அரசியல் நோக்கங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நிலைமை தற்பொழுது ஓரளவு சாதகமாக திரும்பிக் கொண்டிருப்பதனால் இந்த சனி ஞாயிறு வந்து முக்கியமானது. திங்கட்கிழமை வந்து நாங்கள் நிச்சயமாக இது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டால் அதன் பின்னர் இந்த நாட்டுக்கு பயணிகளாக வருபவருக்கு வந்து இந்த தங்குதடையும் இருக்காது என்று நான் நம்புகின்றேன். குறிப்பாக போராட்டக்காரர்கள் சில இடங்களில் காவல்துறையினரை நோக்கி கூட தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் ஒரு திணறல் நிலையை எதிர்கொண்டதாக காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிலை அதிகரிக்கின்ற போது பிரித்தானியாவின் சட்ட ஒழுங்கு அல்லது நீதித்துறையினுடைய அதிகாரங்கள் போலீசாருக்கு எப்படியான வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது? முக்கியமான கட்டங்களில் கூட அவர்கள் பயணித்த வாகனங்கள் கூட தூக்கி வீசப்பட்டன, தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட போராட்டக்காரர்களை அடக்குவதில் அவர்கள் திணறிக் கொண்டிருந்தார்கள். இது என்ன காரணம்? அதற்கு இவர்களை நான் போராட்டக்காரர்கள் என்று வர்ணிக்க மாட்டேன். இவர்களை தீவிரவாதிகள் அல்லது தாக்ஸ் கலவரக்காரர்கள் என்றுதான் நாங்கள் கூப்பிடுவோம். இப்படியானவர்கள் தான் இலங்கையிலும் வருடமாக கலவரங்களை உருவாக்கி, அதுவும் இலங்கை இனவாத அரசியல் தலைவர்களுடன் உதவியுடன் அந்த கலவரங்களை நடத்தித்தான் இலங்கை இந்த நிலைமைக்கு வந்தது. எனிவே, ஆகவே இவர்களை தீவிரவாதிகள் அல்லது குண்டர்கள் அல்லது கிரிமினல்ஸ் என்று சொல்லி நாங்கள் கூறலாம். இவர்கள் போலீஸ்காரர் அவர்கள் திணறியதற்கு காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும். காவல்துறையை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு அந்த தெரியான தகவல், இன்டெலிஜென்ஸ் கிடைப்பது முக்கியம். ஆகவே இவர்கள் எவ்வளவு தூரம் போவார்கள், எவ்வளவு தூரம் வன்முறையில் ஈடுபடுவார்கள் என்ற தகவல்கள் வந்து ஆரம்பத்தில் அவர்களுக்கு குறைவாக இருந்த காரணத்தினால் அந்த ராயட் போலீஸ் என்று கூறுவார்கள், இந்த கலகத்தை அடக்குகின்ற காவல்துறையை வந்து அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆகவே ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்ற காவல்துறை அதில் பயிற்சி பெற்றவர்கள் தான் இதில் முதல் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் மீதுதான் இவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து இலகுவாக கட்டவிழ்த்து விடக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் அவர்கள் சரியான தகவல்கள், புலனாய்வுகள் கிடைத்ததன் காரணமாக இன்று சரியான வழியில் அந்த கலகம் அடக்குகின்ற போலீஸ் படையை வந்து தயாராக வைத்திருக்கின்றார்கள். அந்த பயத்தினாலும் தான் இந்த குண்டர்களும் தீவிரவாதிகளும் வந்து அடங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே புதன்கிழமையிலிருந்து போலீஸ் வந்து மிகவும் தயார் நிலையிலும் தகவல் அடிப்படையில் வந்து சரியான முயற்சிகளையும் செய்வதனால் இந்த தீவிரவாதிகள் கலகக்காரர்கள் வந்து அடங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் போலீஸிடம் இருந்து சரியான வகையில் பதில் கிடைக்கும் என்ற ஒரு பயமும், மற்றும் நீதித்துறையும் வந்து துரித கதையில் பல பேருக்கு வந்து அதிகபட்ச தண்டனையை ஒரு 3-4 நாட்களிலேயே வந்து நீதிமன்றம் வழங்கி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நூற்றுக்கணக்காரர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழக்குகளும் துரித கதையில் நடத்தப்படுகின்றது. அதனால் வந்து பல பேருக்கு சட்டத்துறையினருடனும் போலீஸ் காவல் அதிகாரிகளுடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளவு தூரம் திறம்பட இருப்பதனால் வந்து ஒரு பீதியை ஏற்படுத்தி இன்று இந்த கலவரம் அடங்கி கொண்டிருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பிரித்தானியாவில் ஏற்பட்ட வன்முறையும் அதன் பின்னர் இப்போது கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செயற்பாடுகளும், காவல்துறையினர் இப்போது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படியான வகையில் கையாளுகின்றார்கள், பிரித்தானியாவின் சட்டம் ஒழுங்கு நீதித்துறை இந்த விடயத்தை எப்படி கையாளுகின்றன என்பது தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உண்மையான கள நிலவரங்களை தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.
யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.